இன்றைய வசனம் தியானத்தின் தலைப்பு நம்மை பிரகாசிப்பிக்கிற ஒளி. யோவான் 1:9. உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. இந்த உலகத்தில் நம்மை பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி இயேசுவே. இந்த உலகத்தில் நாம் எந்த இடத்தில் இருந்தாலும், எந்த வயதாக இருந்தாலும், எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் நாம் இயேசுவை நோக்கி பார்க்கும்போது நம்முடைய வாழ்க்கையும் பிரகாசமாகும். கனடா தேசத்தின் டீர் ஐலாண்டில் ஒரு உயரமான கோபுரத்தோடு கட்டப்பட்ட ஆலயம் உண்டு. முற்காலங்களில் மீன் பிடிப்பவர்கள் கரைக்கு வருவதற்கு இப்போது போல நவீன கருவிகள் கிடையாது, லைட் ஹவுஸ் கிடையாது. இருளான நேரங்களிலும் அந்த ஆலயத்திலுள்ள உயரமான கோபுரத்தில் இருக்கும் வெளிச்சத்தையே லைட் ஹவுஸாக வைத்து பத்திரமாக கரை சேர்ந்தார்கள். அந்த வெளிச்சத்தினால் அங்குள்ள செங்குத்தான பாறைகளில் இடித்து விடாமல் பாதுகாப்பாக கரைக்கு வந்தார்கள். இதுபோல நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலும் நாம் பாதுகாப்பாக பயணிப்பதற்கு மெய்யான ஒளியாகிய இயேசுவையே நோக்கி பார்ப்போம். அப்போது நம்முடைய வாழ்க்கையும் பிரகாசமாகும். என்ன செய்வதென்றே அறியாத சூழ்நிலையாக இருந்தாலும், தனிமையினால் தவித்து கொண்டிருந்தாலும் இயேசுவையே நோக்கி பார்ப்போம். நம்முடைய பாதை எப்படிப்பட்ட இருளாக இருந்தாலும் மெய்யான ஒளியாகிய இயேசுவை நாம் நோக்கி பார்க்கும்போது நமக்கு வேண்டிய பாதுகாப்பையும் சுகத்தையும் சமாதானத்தையும் தந்து நம்முடைய தேவைகளை சந்தித்து அற்புதமாய் நடத்துவார். உலகத்திலே வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, எங்கள் சூழ்நிலைகளை பார்த்து நாங்கள் சோர்ந்து போகாதபடிக்கு மெய்யான ஒளியாகிய இயேசுவை நோக்கி பார்த்து எங்கள் வாழ்க்கையில பிரகாசத்தை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன். Thank you. Have a blessed day.